சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு பொது முதலீட்டு வாரியம் ஒப்புதல் அளித்து 3 ஆண்டுகளாகியும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாக்கியுள்ளது. சென்னையில் மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் கலங்கரை விளக்க முதல் பூந்தமல்லி பணிமனை மாதவரம் பால் பண்ணை முதல் சோழிங்கநல்லூர் வரை என்று 3 வழித்தடங்களில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன. உயர்மட்ட பாதை, சுரங்க பாதை, ரயில் நிலையங்கள் அமைப்பது என்று சுமார் 63,246 கோடி ரூபாய் செலவில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் ஒன்றிய மாநில அரசுகளின் நிதி பங்கீட்டில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் திட்டத்துக்காக ஒன்றிய அரசு இதுவரை நிதி ஒதுக்கவில்லை. இதனால் மாநில நிதியில் இருந்தே தமிழ்நாடு அரசு செலவினங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு பொது முதலீட்டு வாரியம் ஒப்புதல் அளித்து 3 ஆண்டுகளாகியும் ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காதது RTI மூலம் அம்பலமாகியுள்ளது. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அந்த போர்டு 2021ஆம் ஆண்டே சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 15% அவங்க அவங்களுடைய ஷேர் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் இருக்குது. அதாவது 7,400 கோடிக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒப்புதல் கொடுத்தோம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்க போது இன்னும் எந்த ஒரு நிதி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட சென்னை மெட்ரோ ரயில் கட்டப்பணிகளுக்கு நிதி அளிக்கவே இல்லை. இது பெரும் ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்க பெருநகரங்கள் இல்லை 2ஆம் கட்ட நகரங்களுக்கே மத்திய அரசாங்கம் அதிக நிதியை ஒதுக்கி சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்றும் போது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதியே ஒதுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 2ஆம் கட்டத்துக்கே இவ்வளோ தாமதம். கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கம் விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசாங்கம் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ 7 ஆண்டுகள். அடுத்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவல் கொடுத்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள். கிட்டத்தட்ட இவ்வளோ ஆண்டுகள் கடந்து இந்த ஒரு திட்டத்துக்கே ஒப்புதல் கிடைக்கலன்னா மற்ற திட்டங்கள் கண்டிப்பாக முடங்கிவிடும். ஏன்னா எல்லா நிதியும் தமிழக அரசாங்கத்தினால் எடுத்து செய்ய முடியாது. அதனால மத்திய அரசாங்கம் அவங்களுடைய நிதி பங்களிப்பை கண்டிப்பாக விடுவிக்கணும். இல்லைன்னா இது பெரிய ஒரு மக்கள் எடுத்த ஒரு பெரிய ஏமாற்றமாக பார்க்கப்படுது. இது 50-50 ப்ராஜெக்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 50% ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஒன்றிய அரசு 50% அதுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை கொடுப்பாங்க. இது நிறைய லெவலில் இது விவாதிக்கப்படுகிறது. விரைவில் இது ஒரு டிசிஷன் எடுப்போம்னு சொல்லிட்டு 11 டிசம்பர் போன வருஷம் சொன்னாங்க. நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்பொழுது இப்பொழுது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பதில் 27 மார்ச் 2024 27ஆம் தேதி மார்ச் கொடுக்கும்பொழுது என்ன எனக்கு சொன்னாங்களோ, டிசம்பரில் என்ன சொன்னாங்களோ அதே நிலைமை தான் நீடிக்கிறது. அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் மீட்டிங்லலாம் எல்லா மீட்டிங்லையும் சொல்லிட்டு வராங்க. இந்த செகண்ட் மெட்ரோ ரயில் ஃபேஸில் தமிழக அரசு அவங்களுடைய ஃபண்ட்ஸ் 12,000 கோடி 2024-25 பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கெலாம் டெண்டர்லாம் விடப்பட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வேண்டுமென்றே ஒன்றிய அரசு, தமிழக அரசு இது போன்ற அவங்களுக்கு பாஜக ஆளாத அரசுக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த ஒரு மனப்பான்மை தான் அவங்களுக்கு இருக்கிறது. திட்டத்திற்காக ஒப்புதலை வழங்க கோரி தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் நிலையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான முன்மொழிவு அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக 3 ஆண்டுகளாக காத்திருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் திட்டமே முடிய உள்ள நிலையில் இதுவரை ஒன்றிய அரசு ₹1 கூட ஒதுக்காததற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வலியுறுத்திய போதும் 3 ஆண்டுகளாக முடிவெடுக்காமல் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.